வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சனி 3ஆம் வீட்டில் இருப்பது சால சிறந்தது. மனோதைரியம், தன்னம்பிக்கை எல்லாத்தையும் கொடுக்குறார். 6ஆம் இடத்துல குரு அவ்வளோ தூரம் உபயோகமாக இல்லை. நமக்கு வர வேண்டிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் பெருசாக இல்லாமல் போயிடும். ஆனால் இப்போ என்ன ஆகுது, 2 மேஜர் பிளானட் உங்களுக்கு இப்போ அட்வான்டேஜஸ். ஏன்னா இவர் 7ஆம் வீட்டுக்கு வரதோடு மட்டும் இல்லாமல் 7ஆம் வீட்டில் உச்சம் அடைகிறார். அப்போ குருவினுடைய முழு பார்வையின் வீச்சு உங்கள் ராசி மீது படுவதால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகும், திருமண பாக்கியங்கள் கைகூடும், சொந்தமாக ஏதாவது நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கான ஒரு சூழல்கள் அமக்களமாக ஏற்படும் இந்த காலத்தில், இந்த நேரத்தில். அதற்கான ஒரு ஃபைனான்ஸு, அதற்கான ஒரு சரியான பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் பர்ஃபெக்டாக உண்டாகி மேஜர் ஷிஃப்ட்டு உங்களுடைய கெரியரில். சில நேரங்களில் கெரியரில் நல்லா ஹார்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ஒரு உயர் பதவி எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அந்த மாதிரி உயர் பதவியை பெற்றுத்தரக்கூடிய காலமும் இதுதான். அப்போ 7ஆம் இடத்தில் குரு உச்சமானால் ரொம்பவும் விசேஷம், எல்லா நற்பலன்களும் உண்டு. அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் வீடு, லாபஸ்தானம். அப்போ லாபஸ்தானம்னு சொன்னால் என்ன, நான் சொந்தமாக வீடு வாங்குவேன், நிலம் வாங்குவேன், இல்லை எனக்கு பித்ருராஜ்யத சொத்துக்களை எதிர்பார்த்துட்ருக்கேன், அது எனக்கு கைக்கு வந்து சேர்றது, இது போன்ற நன்மைகள் எல்லாம் நடக்கும். சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் நீங்கும். அடுத்து உங்கள் ராசியை பார்த்தார். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் சனி இருக்கும் 3ஆம் வீடு, உங்கள் ராசிநாதன். அப்போ உங்கள் ராசியையும் பார்த்து உங்கள் ராசிநாதனையும் பார்த்தால் ராசிநாதனுடைய பலம் பெருகுகிறது. அப்போ ராசிநாதன் 2ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரர், ஃபினான்ஸ். அப்போ ஃபினான்ஸுக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். சில நேரங்களில் நான் பணம் புரட்டுறதுக்கு நான் பேங்க்ஸில் இங்கெல்லாம் நான் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு சரியான
ஒரு ரெஸ்பான்ஸும் வெற்றியும் கிடைக்கும். நான் ரெகுலர் பேட்டர்ன்லேருந்து என்னுடைய பேசிக் இன்டென்ஷன் இருக்கலாம், சில ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் எனக்கு இருக்குது, நான் பெருசாக இப்படியெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதற்கான வழி ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரி வரிசையை பார்க்கும்போது 7 உச்சமாக இருப்பதால் பரிபூர்ணமான நல்ல பலனை நிச்சயம் எதிர்பார்க்க முடியும். இப்போது இந்த குருவானவர் 8ஆம் வீட்டுக்குள்ளே போகிறார் அக்டோபர் கடைசியில். அதாவது 7 இருக்கும்போது இந்த ப்ராக்ரஸ்ஸு கொஞ்சம் ஸ்டாக்னேட் ஆகும் 8ல் போகும்போது. ஆனால் பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஸ்டாக்னேஷன். சில நேரங்களில் நமக்கு வந்து சேர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதப்படலாம். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்தாச்சுன்னா பரவாயில்ல. சப்போஸ் நவம்பர் மாதம் வந்தால் நவம்பர், டிசம்பர், ஜனவரியில் கொஞ்சம் டிலே ஆகி நம்ம கைக்கு ஃபண்ட்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சில சில்லறை தடைகளும் தொந்தரவுகளும் ஏற்படும் அந்த ஒரு 3 மாதம். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, திரும்ப அவர்கிட்ட இந்த 7ஆம் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு இது பண்ணுறாரு, ரொம்ப நல்லது. அப்போது இந்த குரு பயிற்சி காலம் கிட்டத்தட்ட ஜூன் 26ஆம் தேதி வரை 7ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கும்போது இந்த நேரத்தில் திருமணத்துக்காக நீங்கள் வரன் பார்க்குறதோ, இல்லை அதற்கான ஒரு முயற்சிகள் இறங்கும்போதோ, இல்லை ஒரு சில அதாவது தன்னுடைய பிள்ளைக்காக தந்தையார் பார்க்குறாங்க. ஏன்னா குருன்னா புத்திரக்காரகனும் குரு தானே, குழந்தைகளுக்கு நல்ல காலம்னு சொல்கிறது. அப்போ அப்பா இன்வால்வ் ஆனாலும் சரி, இல்லை பிள்ளை டைரெக்டாக திருமணத்துக்காக சில விஷயங்களில் ஈடுபட்டாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பெஸ்ட்டு சாய்ஸ். அதான் நம்ம அந்த காலத்து பாணியில் சொன்னால் மகாலட்சுமி வருவாள், உன்னை என்ன 4 கையா அப்படின்னு ஜோக்கடிப்பீங்க. அது போன்ற ஒரு சுபிக்ஷமான நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலம், குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பயிற்சி காலத்தில் சொல்லுவாங்க வானத்தை வெல்ல விளைப்பேன் அப்படின்லாம். அந்த மாதிரி உங்களால் பெரிய சாதனைகளை புரியக்கூடிய காலம், மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய காலம். வெளிநாட்டு பிரயாணங்கள் சர்வசாதாரணமாக நடக்கும். அப்போ எல்லா விதத்துலேயும் உங்களை அப்போ இதுக்கெல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் சப்போர்ட் பண்ணும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பயிற்சி காலம் என்பது மறக்க முடியாத சில நல்ல அனுபவங்களை உங்களுக்கு தரக்கூடிய அற்புதமான காலம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இது பொருந்தும். குழந்தை பேர், திருமணம், வீட்டில் நடக்கிற சுப நிகழ்வுகள், நீங்கள் பெரியவராக இருந்தாங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மைகள், இப்படி பல விதத்திலையும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான குரு பயிற்சியாக இது உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam.ravi1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.